கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நேரத்திலும் காலை வேளையிலே உங்கள் எல்லாரும் வதன டிவி மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நேரத்திலும் ரெட்டிப்பான நன்மையை பெறுவது எப்படி என்பதை குறித்து நம்ம சில நிமிடங்கள் நம்ம பார்க்கலாம். யோபுனுடைய லைஃப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி ரெட்டிப்பான நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு சில காரியங்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த யோபு வாழ்ந்ததை போல நாமும் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நன்மைகள் கிடைப்பதற்கு ஒரு தடையும் இருக்காது. முதலாவது காரியம் என்னவென்றால், கேன் காட் பிலீவ் அஸ்? அதாவது கர்த்தர் நம்மை நம்ப முடியுமா? கர்த்தர் யோபுவை நம்பினார். கர்த்தர் யோபுவை நம்பினது போல நம்மை ஆண்டவர் நம்ப முடியுமா? இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் யோபு எப்படி நம்பினார் என்றால், பிசாசனுடைய கையிலே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? தைரியமா சாத்தானுடைய கையிலே போய் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரா? யோபுவை நம்பினார். இந்த இடத்துல யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது 9வது வசனத்துல, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று இந்த இடத்துல சாத்தான் இந்த இடத்துல கர்த்தர் இடத்துல சொல்றான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அப்போ கர்த்தர் எவ்வளவு அதிகமாய் யோபுவை நம்பினார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் நம்ப முடியுமா? ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவர் ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடுவுல முட்டி போட்டு பயங்கரமா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்க என்னை நம்புங்க, நீங்க என்னை நம்பினாதான் இந்த இடத்த விட்டு நான் எந்திரிப்பேன்னு சொல்லி பயங்கரமா அழுது ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னாரோ, அந்த இடத்துல ஆண்டவர் அவரை தொட்ட மாத்திரத்துல அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பிரசங்கியாரா அவர் மாறினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நம்புவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். இரண்டாவதாக யோபுனுடைய வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இந்த கால வேளையில மனிதன் நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கலாம், கூட இருக்கிறவங்க நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லலாம், நண்பர்கள் நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லலாம், குடும்ப நபர்கள் நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லலாம். ஆனா கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, யோபுவை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் என்றால், அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த இடத்துல பாருங்க, யோபுவை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்றார்? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன், அவனை போல இந்த பூமியில ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி நம்மை குறித்து சொல்ல முடியும்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இருக்கிறதா? நம்மிடத்துல அந்த உண்மை இருக்கிறதா? நம்மிடத்துல அந்த உத்தமம் இருக்கிறதா? பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனம் நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறதா? இந்த யோபுனுடைய இருதயத்துல எப்படி இருந்தது என்றால், இந்த காரியத்துல எல்லாவற்றிலையும் அவன் சரியாக நடக்கிறவனா இருந்தான். கர்த்தருடைய பார்வையில, மனிதனுடைய பார்வையில, கூட இருக்கிறவங்களுடைய பார்வையில் அவன் என்ன செய்தான்? சரியாய் நடக்கிறவனாய் இருந்தான். இன்றைக்கு நாம் எப்படி நடக்கிறவர்களாய் இருப்போம்? அப்படி நடக்கிறவர்களாய் இருந்தோம் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து நம்ம ஒரு சாட்சியை பெறுவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரெட்டிப்பான நன்மை நிச்சயமாகவே நம்மை சேரும். மூன்றாவதாக யோபுனுடைய வாழ்க்கையில நம்ம எதை பார்ப்போம் என்றால், கேன் காட் ஹேவ் அத்தாரிட்டி இன் யுவர் லைஃப்? கர்த்தருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இந்த இடத்துல பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆளுகை அவனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அதனாலதான் ஈஸியா என்ன செய்யறாரு? பிசாசனுடைய கையில ஈஸியா யோபுவை கொடுக்கிறாரு. இந்த இடத்துல பாருங்க, சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாது. எவ்வளவு ஒரு அதிகாரத்தோடு ஆண்டவர் யோபுவை சாத்தானுடைய கையில கொடுக்கிறாரு பாத்தீங்களா? இன்றைக்கு அந்த ஒரு ஆளுகை நம்முடைய கரத்துல இருக்கிறதா? யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்கிற ஒரு மனப்பக்குவம் அவனுக்கு உள்ளாக இருந்தது, யோபுக்குள்ளாக இருந்தது. எல்லாவற்றையும் எனக்கு
கர்த்தர் தான் கொடுத்தாரு. அவருக்கு எடுக்கவும் அதிகாரம் உண்டு, கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. இந்த இடத்துல பாருங்க, எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 1:21-22. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆளுகை இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை ஃபுல் கண்ட்ரோலா எடுத்து கொண்டிருக்கிறாரா என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம வழி விலகி போகிறோம், நிறைய நேரத்தில் அவரிடத்துல கேட்காமலே சில டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், சில டிசிஷன்ஸ் நம்ம எடுத்து நம்முடைய வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கிறோம். ஆனா தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தேவனை நம்முடைய வாழ்க்கையில முதலிடமாய் வைக்கிற மனிதன் தான் என்னதான் பாக்கியவானாய் இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவனை முதலிடமாய் வைக்க வேண்டும். தாவீது பாருங்க, ஒவ்வொரு யுத்தத்திற்கும் போகிறதற்கு முன்பதாக ஜெபிக்கிறவனாய் இருப்பான், அவன் தேவனிடத்துல ஆலோசனை பெறுகிறவனாய் இருப்பான். அவன் இந்த இடத்துல நம்ம போலாமா, இந்த இடத்துல நான் ஜெயிக்க முடியுமா, இந்த யுத்தம் நான் பண்ண போலாமா, இந்த இடத்துக்கு நான் போலாமான்னு சொல்லி தேவனிடத்துல தான் அவன் கேட்டு விசாரித்து அதன்படி நடக்கிற ஒரு மனிதனாய் தாவீது காணப்பட்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நம் முதலிடமாய் வைக்க வேண்டும். இந்த இடத்துல யோபு வைத்தது போல எல்லாவற்றையும் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தார், அவருக்கு எடுக்கவும் அதிகாரம் உண்டு, கொடுக்கவும் அதிகாரம் உண்டுன்னு சொல்லி அந்த ஒரு ஆளுகை யோபு முழுவதுமாக தன்னைத்தானே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்துல இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தேவன் தான் சொல்லி அந்த அர்ப்பணிக்கிற இருதயம் நம்ம இடத்துல இருக்குமானால் நம்ம ரெட்டிப்பான நன்மையை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், நாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியுமா? Can God bless us? இந்த இடத்துல பாருங்க, யோபு கடைசி அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு? இந்த இடத்துல பாருங்க, அநேக நெருக்கங்கள், அநேக போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷனா இருந்தான். 42:2 சொல்லப்படுகிறது, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. Can God bless us? அதாவது அவன் என்ன செய்தான்? நீங்க செய்ய நினைத்தது ஒருபோது தடைப்படாது, நீ சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறவனா இருந்தான். நீங்க செய்ய நினைச்சது ஒருபோது தடைப்படாது, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய கரம் இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்கின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறதா? தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோமா? அவர் செய்ய நினைச்சது ஒருபோது தடை ஆகாது என்பதை நம்ம விசுவாசிக்கிறோமா? இந்த இடத்துல பாருங்க, அப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்குமானால் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்க, யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏன்னா இது ஒரு முக்கியமான காரணம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு, யோபுவை குறித்து, யோபுவோ என்னை குறித்து நிதானமாய் பேசினான் என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். அப்போ நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருமே என்னை குறித்து நிதானமா பேசல, ஆனா என் தாசனாகி யோபுவோ என்னை குறித்து நிதானமாய் பேசினான். அதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு இரண்டாவது காரணம். தேவனை எந்த சூழ்நிலையிலும் நிதானமாய் பேசுகிறவனாய் இருந்தான். சட்டுன்னு சொல்லி அவன் வார்த்தைகளை விட்டுகிற ஒரு மனிதனாய் அல்ல, நிதானமாய் பேசுகிறவனாய் இருந்தான். இந்த இடத்துல பாருங்க, எடுத்து சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றான். அவனுக்கு நேராக அநேகம் பேர், அந்த நண்பர்கள் அவனை குறித்து அவ்வளோ குறை சொன்ன நேரத்தில், அவன் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அவனை பற்றி அவ்வளோ குறை சொன்னாங்க, நீ தான் தப்புன்னு சொல்லி அவனை அதிகமாக அவனை என்ன செய்தாங்க, முடக்குனாங்க. ஆனால் அவர்களுக்காக யோபு என்ன செய்தாரா? தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். இன்றைக்கு நமக்கு அந்த மன்னிக்கிற இருதயம் இருக்கிறதா? அந்த மன்னிக்கிற இருதயம் இருக்குமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். மறக்கிற இருதயமும் வேணும், மன்னிக்கிற இருதயமும் நமக்கு வேணும். அப்போ அந்த ரெண்டுமே இருக்குமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். முதலாவது நான் என்ன சொன்னேன், Can God bless usல முதலாவது காரியம் என்ன சொன்னேன்னா, அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் நிதானமாய் பேச, எந்த சூழ்நிலையிலும் நாம் நிதானமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது நான் சொன்னேன், நமக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். மன்னிக்கிற இருதயமும் வேண்டும், மறக்கிற இருதயம் வேண்டும். அப்பொழுது கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். முன்பு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவனுக்கு எல்லாமே என்னதான் டபுளா ஆண்டு கொடுத்தார். இந்த இடத்துல பாருங்க, சொல்லப்படுகிறது, யோபுவின் 12வது வசனம் 42:12, கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எத்தனையோ பேர் நினைச்சாங்க அவன் அப்பவே செத்துருவான்னு சொல்லி நினைச்சாங்க, அவன் வியாதியா இருக்கும்போது அப்பவே செத்துருவான்
செத்துருவான்னு நினைச்சாங்க. ஆனா அவன் பூரண வயதுள்ளவனாய் இருந்தான். ஏன்னா ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், யோபுவோடு கூட இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய முன் நிலைமை எப்படி இருக்கிறது, நம்முடைய பின் நிலைமை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இந்த இடத்துல பார்க்கிறோம், முன் நிலைமையை பார்க்கிறோம், பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு ஜனமா இருக்கிறோமா? முதலாவது காரியம் நான் சொன்ன யோபு குறித்து, கர்த்தர் யோபுவை என்ன செய்தார்? நம்பினார். இரண்டாவது, கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தருடைய ஆளுகை யோபுனுடைய வாழ்க்கையில இருந்தது. நான்காவது, கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய முன் நிலைமையை பார்க்கல, நம்முடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றிப்பா. ஹல்லேலூயா. யோபு முன் நிலைமையை பார்க்கிலும் ஆண்டவரே பின் நிலைமையை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்தது போல் அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே இங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சாட்சிகளை பெறப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க அப்பா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்கிற அந்த இருதயம் ஆண்டவரே எங்களுக்கும் வேணும்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்காக, தீமைக்காக அல்ல நன்மைக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன், எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் நிதானமாய் பேசுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ளாக நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கின்ற விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக நீங்கள் வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கு இந்த வார்த்தை ஆண்டவரை கடந்து செல்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரை நீங்க கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயமாய் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரை அநேக இருதயங்களுக்கு ஆறுதலாய் ஆண்டவரை இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக, உயர்த்தும்படியாக, மேன்மைப்படுத்தும்படியாக, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.